விடிய காத்தால 4 மணிக்கே எங்க மாமியார் எங்க எல்லாரையும் எழுப்பி விட்டு, "வாங்க வாங்க போகி போடலான்னு" கூப்பிட்டுட்டாங்க. சரின்னு நாங்க வெளிய வந்து பார்த்தா, ஒரு காக்கா கூட காணோம். சரி நம்ம வந்த வேலைய பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு நாங்க போகி போட ஆரம்பிச்சுட்டோம். அது என்னமோ தெரியல, போகி அன்னைக்கு கண்டிப்பா ஒரு தொடப்பத்த வந்து நம்ப போகியில போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எதனாலன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் எல்லாரும் குஷியா போகி போட்டுட்டு, அந்த குளிருக்கு அழகா எதமா வந்து நெருப்பு வாங்கிட்டு, அதுக்கப்புறம் எங்க மாமியார் வந்து ஹர்திக்காக அந்த சின்ன மோளம் வாங்கியிருந்தாங்க. அது வந்து அவன் தூங்கிட்டு இருக்கனால எங்க மாமியார் அடிச்சு, அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரர் வந்துட்டு அத குடுகுடுப்பு கார மாரி அடிச்சு காமிச்சு விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கும் ஆசையா இருந்துச்சு. சரின்னு நானும் அடிச்சு விளையாடிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா இந்த சவுண்ட்ல ஹர்திக்கே எழுந்து வந்துட்டான். எங்க மாமியாருக்கு ஒரே சந்தோஷம். என் செல்லம், என் தங்கம்ன்னு அவன தூக்கி வச்சுட்டு, அவங்க வாங்கிட்டு வந்த அந்த மோளத்த வச்சு 2 பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க. எங்க மாமியார் என்கிட்ட நான் என்ன கோலம் போட்டோன்னு கேட்குறப்ப, நான் வந்து "நீங்க கண்டிப்பா ரோசாப்பூ கோலம் தான் போட்டாகணும்" அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா, எனக்கு ஏன்னே தெரியல. சின்ன வயசுலேருந்தே அந்த ரோசாப்பூ கோலம் மேல அவ்ளோ ஒரு ஈர்ப்பு. உங்க யாருக்காவது இந்த ரோசாப்பூ கோலம் பிடிக்கும்னா, மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. சரி ஓகே, நம்ம கேட்டதுனால பாவம் ஒரு ஜீவன் வந்து மாங்கு மாங்குன்னு ரோசாப்பூ கோலம் போட்டுட்ருக்காங்களே, நம்மளும் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு, நான் உட்காந்து கலர் குடுத்துட்ருந்தேன். அவ்வளோதான், ரோசாப்பூ கோலம் போட்டு முடிச்சோனயே, நாங்க சர்ருன்னு எங்க புல்லட்ட எடுத்துட்டு, ஒரு விடிய காத்தால ஷாப்பிங் போயிட்டோம். விடிய காத்தால எங்கங்க போவோம்? கறி கடைக்கு தான் போவோம். அப்புறம் இன்னைக்கு தலைலாம் நல்லா குளிச்சுட்டு கறி இட்லி சாப்பிட்ணுன்னு எங்க மாமியார் சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மட்டனும், சிக்கனும் வாங்குறதுக்காக நாங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான், வீட்டுக்கு வந்தோனே எங்க மாமியார் கடகடன்னு நான்வெஜ் செய்கிற வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டு, இந்த சைடு சிக்கன் குழம்பு, அந்த சைடு மட்டன் குழம்பு. வாசனை தூக்குறதுல ஹர்திக்கே எழுந்து வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான். "என்னடா செய்றீங்க கிச்சனுக்குள்ள?" அப்படின்னு. அப்புறம் அவன்கிட்ட, "இங்கே பாருடா, இங்கே சிக்கன் குழம்பு, அங்கே மட்டன் குழம்பு, இங்கே வந்து நாயனம்மா இட்லி ஊத்துறாங்க, நமக்கு இன்னைக்கு ஒரு புடின்னு" சொல்லிட்டு, இந்த சைடு திரும்பி பார்த்தா எங்க கொழுந்தனாரோ ரொம்ப நாளாக முடி வெட்டணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் போய் முடி வெட்டிட்டு வந்தாங்க. சரி ஓகே, நான் போய் குடுகுடுன்னு போய் அதுக்குள்ளே துணி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு போய் துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு வந்துட்டேன். வந்து பார்த்தா அதுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சரி கடகடன்னு தலையெல்லாம் குளிச்சு ட்ரெஸ் மாற்றிட்டு நாங்கள் கறி இட்லி சாப்பிட உட்காந்தாச்சு. பொறுமையாக ஆற அமர உட்காந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ரசித்து. அதுக்கப்புறம் அப்பாவும் பையனும் ரிலாக்ஸ்னேஷனுக்காக உட்காந்து நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க ஜாலியாக. அதை பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க அப்பா மோஸ்ட்லி அவனை சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்க. நல்லா ஆக்டிவாக வச்சுக்கிற மாதிரி விளையாடுவாங்க 2 பேருமே. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் அந்த மாதிரி ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஈவினிங்காக எங்கள் அப்பாவுக்கு பார்க்கறதுக்காக எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டோம். அவர் டீ, போண்டா எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார், ஸ்நாக்ஸ் மாதிரி. நாங்கள் ஜாலியாக வீட்டில் உட்காந்து நல்லா பேசிவிட்டு அந்த டீ, போண்டா எல்லாமே சாப்பிட்டுட்டு அப்புறம் ஹர்திக்காக ஷாப்பிங் ஜூடியோ போயிட்டோம். ஜூடியோவில் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. அவனுக்கு டிஷர்ட், ஷர்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் ஜூடியோ பத்தாமல் ப்ளஸ் நாங்கள் அன்லிமிட்டெட் வேறு போனோம். அங்கே வந்துட்டு எனக்கு அந்தளவு எதுவுமே பிடிக்கல. பட் பிடிச்ச வரைக்கும் வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லோரும் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த சிறகடிக்க ஆசை எங்கள் ஃபேமிலி சீரியல்னு சொல்லலாம். அந்த சீரியல் போட்டாலே யாரெல்லாம் எங்கே இருந்தாலும் வந்து அசம்பிள் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் எங்கள் கொழுந்தனார் அழகாக கோயம்பேடுலேருந்து ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, அது எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் போட்டு பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் எங்கள் மாமியார் கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த டேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு.